என்னோடய பேர் கிறிஸ்டினா, சென்னை தான். தினமும் காலையில் வந்து ஐயாவோட அந்த மங்கள வார்த்தை ஜெபத்தை கேட்டுட்டு தான் அந்த நாளை தொடங்குவேன். கொரோனாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் இங்கே நான் 1 வருஷமாக வரேன் இந்த ஆறுதலை தேடி ஜெப கூட்டத்துக்கு. நான் 11 வருஷமாக ஸ்போர்ட்ஸ் டீச்சராக இருக்கேன். என்னோடய வாஞ்சை வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் எனக்கு வேணுன்றது. ஆனால் நான் இங்கே வந்து ஒரு 2-3 மாதம் கழிச்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் என் கூட வந்த எல்லா கேண்டிடேட்டுமே பார்த்திங்கன்னா 11 பேர் ஜென்ஸ் ஸ்டாஃபு, நான் மட்டும் தான் லேடிஸ். அதில் கர்த்தர் வந்து எனக்கு செலெக்ஷன் கொடுத்து இப்போது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு பார்ட் டைமு டீச்சராக வேலை கிடச்சிருக்கு. கர்த்தருக்கு கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக வேலை செய்கிறேன். பிஹெச்டியும் பண்ணிகிட்டு இருக்கிற பார்ட் டைமில் ஒரு பல்கலைக்கழகத்தில். எனக்கு தடை இருந்தது பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணுறதில். ஆக்சுவலி எனக்கு ஆகஸ்ட் மாதமே வைவா டேட் வந்திருக்கணும். எனக்கு அக்டோபரில் தான் சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு தடை இருக்குது அப்படி சொல்லிட்டு, ப்ரோசஸில் வந்து ஒரு பிளாக்கேஜ் இருக்குது, தடை இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க. ஐயா கிட்ட வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். 3 மாதம் தொடர்ந்து, இப்பயும் வந்துட்டு இருக்கிறோம், 3 மாதம் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பேப்பர் மூவ் ஆகிறதுக்கு நான் இங்கே ஐயா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு பேப்பர் மூவ் பண்ணுறதுக்கு பல்கலைக்கழகத்துலையும் போயிட்டு வந்து தான் இருந்தேன். அந்த பேப்பர் மூவ் பண்ணுறதுக்கு ஜனவரி மாதம் தான் அங்கே போவோம்னு சொன்னாங்க. வேறு ஒரு ஆஃபீஸ் போகணும், பல்கலைக்கழகத்துலேருந்து வேறு ஒரு ஆஃபீஸ் போகணும் பேப்பர் மூவ் ஆகிறது. அது ஜனவரி மாதமும் நிறைய லீவு அந்த விழாக்கள்லாம் தடையாகி போய் பிப்ரவரி மாதம் தான் மூவ் ஆச்சு. போய் அது ப்ரோசஸ் வந்து தடை எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் வைவா டேட் வந்து உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னாங்க. ஸோ அது வேறு மாரி போயிருந்தால் அது இன்னும் டைம் டிலே ஆகிட்டு வந்திருக்கும். நாங்கள் அந்த அதிகாரிகள் கண்ணில் வந்து தயவு காட்டி செஞ்சு, ஆண்டவருக்கு வந்து தயவு காட்டி செஞ்சு இந்த மார்ச் 28ஆம் தேதி நான் பிஹெச்டி வைவா டிஃபெண்ட் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கேன். ஆண்டவருக்கு போடுவாங்க. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோகத்தினுடைய திட்டமாயிருக்கிறது. தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 29-30 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பாணிகள் குருடர் ஊமையர் ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்திலே வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக நான் ஸ்டாப்பா ஒரு இடத்துல கூட்டம் நடந்துச்சு. கூட்டத்தை நடத்தினது யாருன்னா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 3 நாட்கள் சிறப்பான கூட்டங்கள் நடந்து கொண்டது. அப்பொழுது ஆண்டவர் கலிலேயா கடலுக்கு அருகாமையில் உள்ள ஒரு மலையில் ஏறி உட்கார்ந்துட்டார். இயேசுவாமி ஏறி உட்கார்ந்த உடனே திரளான ஜனங்கள் அந்த மலையின் மேலே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். புருஷர்கள் மாத்திரம் அன்னைக்கு 4000 பேர், பெண்கள் குழந்தைகள் எல்லாம் சேர்த்தா மினிமம் ஒரு 7000, 8000, 10,000 பேர் இருந்ததற்கு வாய்ப்பு இருக்கிறது. இயேசுவாமி அந்த மலையின் மேலே ஏறி உட்கார்ந்துட்டாரு. கீழே திரளான ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசுவாமி அவர்களை பார்த்து மனம் இறங்கினார். இயேசுவாமி மலையின் மேலே உட்கார்ந்து இருக்கிறத கேள்விப்பட்ட உடனே எக்கச்சக்கமான ஜனங்கள் அந்த இடத்துல கூடி வந்தார்கள். குறிப்பாக தேவையோடு உள்ள ஜனங்கள், வேதனையுள்ள ஜனங்கள், வியாதியுள்ள ஜனங்கள், விடுதலைக்காக ஏங்கின ஜனங்கள், ஆரோக்கியத்திற்காக சுகத்திற்காக ஏங்கின ஜனங்கள், ஆகாரத்திற்காக ஏங்கின ஜனங்கள், அப்பத்திற்காக ஏங்கின ஜனங்கள் என்று
பலவித தேவைகளோடு திரளான ஜனங்கள் வந்து உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் என்ன பண்றாங்க, இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அநேக சப்பானிகள், அநேக குருடர்கள், அநேக ஊமைகள், அநேக ஊன உறுப்புடைய பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டு கொண்டு வந்து இயேசுவின் பாதத்திலே வைத்தார்கள். அன்பான ஆண்டவருடைய பாதத்திலே வைத்தார்கள். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இப்பொழுது பூமி அவருக்கு பாதப்படி என்று சொன்ன ஆண்டவருடைய பாதப்படியிலே நீங்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கிறீர்கள். 2000 வருஷங்களுக்கு முன்பாக வந்த அத்தனை பேருடைய சரீரத்தில் உள்ள வியாதிகளை மாற்றி, குறைகளை நீக்கி, கஷ்டங்களை போக்கி, விடுதலையை கொடுத்து, சுகத்தை கொடுத்து அவர்களை சந்தோஷமாய் அனுப்பின ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் அப்படியே அவர் செய்வார். 3வது நாள் நிறைவு நாள் வந்தது. அப்பொழுது ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து பரிதாபப்பட்டாராம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. என் பிள்ளைகளுக்கு ஏதாவது இன்னைக்கு நான் கொடுத்து அனுப்பலைன்னா போகிற இடத்திலே சோர்ந்து போவார்களே. 3வது நாள் ஜனங்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்புகிற நேரம் வந்தாச்சு. சீடர்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. ஆமேன். ஆனால் இயேசு வந்த ஒவ்வொருவர் மேலே கரிசனை கொண்டவராக 3வது நாள் நிறைவு கூட்டம் முடித்து அவர்களை அனுப்புவதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களை கூப்பிட்டார். கூப்பிட்டு சொல்றாரு, இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். என் பிள்ளைகளை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்கு. 3 நாளாக இந்த மலை மேலே ஏறி உட்கார்ந்து காத்து கிடக்கிறாங்க. ஏதாவது ஒன்று நடக்காதா? ஏதாவது ஒரு சுகம் கிடைக்காதா? ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா? 3 நாளாக என் பிள்ளைங்க காத்து கிடக்கிறாங்கப்பா. அவங்கள பார்த்தா எனக்கே பரிதாபமாக இருக்கிறது. அதனால் இன்னைக்கு அவங்கள நான் சும்மா அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. நான் என் பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தேன். அவளுக்கு அற்புதத்தை செய்து அவங்கள திரும்பி போகும்போது சந்தோஷமாய் நான் திருப்பி அனுப்ப வருகிறேன். அவளை பட்டினியாய் அனுப்ப எனக்கு மனதில்லை. அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை அனுபவிக்காமல் ஏமாற்றத்தோடு அவர்களை அனுப்ப எனக்கு மனதில்லை. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்பட்டார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இருதயத்தின் வேதனையை யார் அறிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, என் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, என் கஷ்டத்தை என் மனைவி கூட புரிஞ்சுக்கலையே, என் கஷ்டத்தை என் புருஷன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலையே, என் கஷ்டத்தை என் பிள்ளைகள் கொஞ்சம் கூட புரிஞ்சு கொள்ளவில்லையே என்று நீ அழுது கொண்டு வந்திருக்கலாம். உன் கஷ்டத்தை யார் புரிந்து கொள்ளுகிறார்களோ இல்லையோ, என் இயேசுவினுடைய கஷ்டத்தை புரிந்து வைத்திருக்கிறார். உன்னுடைய பிரச்சனைகளை அவர் புரிந்து வைத்திருக்கிறார். உன் பலமும் என் ஆண்டவருக்கு தெரியும், உன் பலவீனமும் என் ஆண்டவருக்கு தெரியும். என் பிள்ளைகள் இனி பட்டினியாய் போகக்கூடாது என்பதில் ஆண்டவர் உறுதியாயிருந்தார். சீடர்களை பார்த்து சொன்னார், இவர்களை நான் பட்டினியாய் அனுப்பிவிட மாட்டேன். இன்றைக்கு நீங்கள் பட்டினியாய் போகிறதை ஆண்டவர் விரும்பவில்லை என்று மாத்திரம் நினைக்காதீர்கள். இனி லைஃப்லயே நீங்கள் பட்டினியாயிராதபடிக்கு எல்லாருடைய பஞ்சத்தை ஆண்டவர் மாற்றுவார். அன்றைக்கு பட்டினியை போக்க அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கிடைத்தது 7 அப்பங்களும் சில சின்ன துண்டு மீன்களும் தான் இருந்தது. அந்த 7 அப்பங்களையும் சின்ன மீன்களையும் ஆண்டவர் கையிலே வாங்கி அதை ஆசீர்வதித்து அந்த ஜனங்களுக்கு பரிமாறும்படி செய்தார். எல்லாருக்கும் பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சாப்பிட்டு வேதம் சொல்லுகிறது அவர்கள் திருப்தி அடைந்தார். திரும்பி போகும் பொழுது ரொம்ப திருப்தியா நிறைவா போனாங்க. அது மட்டும் இல்லை, மிச்சம் எடுத்துட்டு போனாங்களாம்.
7 அப்பங்களும் சில துண்டு மீன்களும் இருந்தது. ஆனால் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 7 கூட நிறைய மிச்சம் எடுத்துட்டு போனாங்களா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நேற்றைக்கு வரைக்கும் நீங்க வாங்கின சம்பளத்தில் ஒவ்வொரு மாசமும் பஞ்சம், பற்றாக்குறை, துண்டு விழுது. இந்த மாசம் 30 நாள் என்னால ஓட்ட முடியல. 10 நாள்ல வாங்குற சம்பளம் முடிஞ்சு போச்சு. அடுத்த 20 நாள் கடன் வாங்குகிறேன். ஒவ்வொரு மாசமும் துண்டு விழுந்து அது ஏறி 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 கடன் நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டு இன்றைக்கு சுமக்க முடியாத கடன் சுமையோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை ஆகாரத்திற்கு கூட வழி இல்லாத நிலைமையில நீங்கள் வந்திருக்கலாம். என் இயேசு சொல்லுகிறார், இதுக்கு மேல பட்டினி உங்களுக்கு இருக்காது. உங்களை திருப்தியா தான் ஆண்டவர் அனுப்ப போகிறார். அப்ப ஆண்டவர் திருப்தியா அனுப்பணும்னா இனி லைஃப்லயே உங்களுக்கு பட்டினியும் பஞ்சமும் வராது இருக்கணும்னா உங்களுக்கு ஏதாவது வருமானத்திற்கு ஒரு வழியை ஆண்டவர் ஏற்படுத்தி தான் ஆகணும். நிறைய பிள்ளைங்க நினைக்கிறீங்க, வருமானத்துக்கு வழி இல்லையே, சாப்பாட்டுக்கு வழி இல்லையே, பிள்ளைய படிக்க வைக்க வழி இல்லையே, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் வழி இல்லையே, பிள்ளைக்கு டெலிவரி பார்க்கணும் கையில பணம் இல்லையே, பிள்ளைய ஏதாவது ஒரு தேசத்திற்கு அனுப்பி பிள்ளைய வாழ வைக்கணும் பணம் இல்லையே என்றெல்லாம் சொல்லி பஞ்சத்தின் மத்தியிலே எல்லாராலும் ஒதுக்கி ஓரங்கட்டப்பட்ட நிலைமையிலே, உதாசீனப்படுத்தப்பட்ட நிலைமையிலே நீங்க வந்திருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், திரும்பி போகும் பொழுது அவங்க எப்படி கடைசி நாள் திருப்தியா போனாங்களோ அதே போல நீங்க திருப்தியா போகலாம். உங்களுக்கு வாழ்விற்கு வழி ஏற்படுத்தப்பட்டு விட்டது. உங்களுக்கு வருமானத்திற்கு வழி செய்யப்பட்டு விட்டது. உங்களுடைய கடன்களை அடைப்பதற்கு வழி ஏற்படுத்தப்பட்டு விட்டது. ஆண்டவர் உங்களுக்காக சில தூதர்களை அனுப்பி உங்களுக்காக சிறப்பான ஒரு நல்ல இன்றிவ உங்களுக்காகவே இனி அழைப்பார்கள். உங்களுக்காக சொல்லுவாங்க, உனக்காகவே இந்த போஸ்ட் காத்திருந்தது அப்படின்னு சொல்லத்தக்கதாக உனக்கு ஒரு வழி திறக்கும், வருமானத்திற்கு வழி. இதுக்கு மேல நீங்க பஞ்சத்தில் அடிபட மாட்டீங்க. இதுக்கு மேல நீங்க கடன்ல சிக்க மாட்டீங்க. நிறைய பிள்ளைங்க, ஆண்டவரே ஞானெல்லாம் கடன் வாங்கிட்டப்பா, இந்த ஒரு முறை மட்டும் இந்த கடனை மட்டும் கிளியர் பண்ணி கொஞ்சம் விடுதலை ஆக்கி விட்டுருக்க ஆண்டவர். ஞானெல்லாம் கடல்ல சிக்கிட்டு ஆண்டவரே, இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு தாங்க ஆண்டவரே, இந்த ஒரு முறை மட்டும் இந்த கடல்ல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டீங்க. காலம் ஃபுல்லா உங்களுக்கு நான் நன்றி உள்ளவனா இருப்பேன், நன்றி உள்ளவளா இருப்பேன் சொல்லி அநேக பிள்ளைகள் இருதயத்திலே கதறி கொண்டிருக்கிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். உங்க எல்லாருடைய இருதயத்தை ஆண்டவர் அறிந்தவர். உங்களை எல்லாருடைய இருதயத்தினுடைய அங்கலாய்ப்புகளையும் வேதனைகளையும் ஆண்டவர் புரிந்தவர். உங்க கடன்கள் அடைக்க சிறப்பு ஏற்பாடுகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். எனவே உங்களை வெறுங்கையோடு ஆண்டவர் அனுப்ப மாட்டார். அன்றைக்கு அப்படித்தானே என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஏதாவது கிடைக்கலன்னா போகிற வழியிலே சோர்ந்து போவார்களே, அவர்களை நான் வெறுமையாய் அனுப்ப விரும்பவில்லை. ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்ச ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பினார். உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுத்துட்டே இருக்கார். நிறைய பேருக்காக அடியில கிடக்கிற உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாம் கம்பெனியில இன்டர்வியூக்காக மேல ஆண்டவர் மிதக்க பண்ணுகிறார். உங்களுக்காக உங்களுடைய அப்ளிகேஷனுடைய ரெஸ்யூம் எல்லாம் அடியில போட்டவங்க, குப்பை தட்டியில போட்டவங்களை எல்லாம் தேவதூதர்கள் போய் அதை கிளறி மேல எடுத்து வச்சு என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா தாய் தகப்பனே அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, வீட்டில் தெண்ட சோறு தின்னுட்டு கிடக்குறிய, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. உடைந்து போன இருதயத்தில் அநேக பாலி பிள்ளைகள், ஆண்டவரே எனக்கு வீட்டில் நான் சும்மா இருந்து சாப்பிட்றதுனால தானே என் தாய் தகப்பன் கூட என்னை அவமானமாய் பார்க்கிறார், என் தாய் தகப்பனுக்கு நான் பாரமாய் இருக்கிறேனே. அநேக பிள்ளைகளுடைய இருதயத்தின் குமுறல், அநேக பிள்ளைகளுடைய இருதயத்தின் கவலை ஆண்டவருடைய இருதயத்தை அசைக்கிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு மனதுருகுகிறார். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா குடும்பத்தாரை எல்லாம் கூட்டு வச்சுட்டு சொல்லுவாங்க,
வேலை வெட்டி இல்லாம வெட்டி ஆபீசரா வெட்டியா வீட்டில் கிடக்கிறான் பாருங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்ட உடைந்து எனக்கு மட்டும் முன்னேற ஆசை இல்லையா? எனக்கு மட்டும் 4 காசு சம்பாரிச்சு குடும்பத்தை கவனிக்கணும் எனக்கு ஆசை இல்லையா? எனக்கு அந்த ஆசை இருக்குது ஆண்டவரே, எனக்கு வழிதான பிறக்கல. எத்தனையோ இடங்களுக்கு நான் இன்டர்வியூக்காக போற வேலை கிடைக்கலையே. மிதியடியை சவுட்டி தேக்கிறது மாதிரி என் குடும்பத்தார் என் நிலைமையை கட்டி மிதிக்கிறார்களே, என் மேல் ஏறி நிற்கிறார்களே. எனக்கு வேலை இல்ல, வருமானம் இல்ல, ஒரே காரணத்திற்காக ஊராருக்கெல்லாம் முன்னால வச்சு என்னை கேவலப்படுத்துறாங்களே. எல்லா பிள்ளையுடைய கண்ணீர் பரலோகத்தில் கேட்கப்பட்டபடியினாலே வருமானத்திற்கு வழி, வேலைக்கு வழி, சம்பாதிப்பதற்கு வழி ஆண்டவர் ஏற்படுத்துவார். அவர் சொல்லி இருக்கிறார், தாயும் தந்தையும் உன்னை கைவிட்டால் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். யார் உனக்கு விரோதமாயிருந்தால் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். மகளே, நான் உனக்கு சொன்னதை செய்கிறது வரைக்கும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சில வாலிப பிள்ளைகள் உண்டு, எனக்கு வயசு 30 ஆச்சு, 32 ஆயிடுச்சு. ஒரு கல்யாணத்துக்கு பார்த்தா கூட எங்க வேலை செய்யறேன்னு கேட்கிறாங்க. நான் என்னையா சொல்ல முடியும்? எனக்கு ஒரு வேலை இல்லாததுனாலேயே என்னுடைய திருமண காரியங்கள் தள்ளிட்டே போகுது. எனக்கு காலகாலத்தில் செட்டில் ஆகணும்னு ஆசை இல்லையா? 4 பேரை போல கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைகளை பத்தி சந்தோஷமா வாழணும்னு எனக்கு ஆசை இல்லையா? அநேக வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் கண்ணீரோடு உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? எனக்கு மட்டும் விருப்பம் இருக்காதா? எனக்கு மட்டும் வாழ ஆசை இல்லையா? எனக்கு மட்டும் லைஃப்ல செட்டில் ஆக ஆசை இல்லையா? கேள்வி கேட்கிறீர்கள் அல்லவா? என் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய விண்ணப்பம் பரலோகத்திலே அங்கீகரிக்கப்பட்டது. இடி முழக்கங்கள் உண்டாகிற மறைவிடத்திலிருந்து கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். உனக்கு உத்தரவு, ஆர்டர், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டாச்சு. நீ உங்களுடைய கைகளிலே வந்து கிடைப்பதுதான் அது தாமதமாகுமே தவிர, பரலோகம் இன்னைக்கு உங்களுக்காக அப்பாயின்மெண்ட் ஆர்டரை போட்டாச்சு. போட்ட கையோட நல்ல சுப காரியங்கள் எல்லாம் நடக்க போகுது. நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமண தடை. சில குடும்பங்கள்ல ஒரே வீட்டில் 3 பேர் 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு கூட கல்யாணம் ஆகவில்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட சாப கட்டுங்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தா கூட இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்டேன், இந்த குடும்பத்தில் உள்ள சாபங்கள் எல்லாம் உடைச்சி என் பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை நீங்க பண்ணி வைக்கணும். இயேசுவாமியுடைய தலைமையில என் பிள்ளைகளுடைய கல்யாணம் நடக்கணும். இயேசுவாமியுடைய தலைமையில என் பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை துணை கிடைக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுக்க தீர்மானித்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு பரிசு, நினைவு பரிசு, நீங்கள் மறக்கவே முடியாத ஒரு நினைவு பரிசு. அது ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு நல்ல வாழ்க்கை துணையா இருக்கலாம், நீ ரொம்ப நாளா காத்திருந்து ஏங்கின ஒரு பிள்ளை செல்வமாக கூட இருக்கலாம். அது ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள், எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள், எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள், என் சைடில் யாருமே இல்லையே, தட்டி கேட்க யாரும் இல்லாததுனால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு உம்முடைய பாதப்படியில் விழுந்து நான் ஜெபிக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னவரே, என் அன்பு பிள்ளைகளுக்காக நீர் இந்த நேரத்தில் இறங்கி வாரும். யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ
அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தருளி நிற்பீராக. யார் யார் இவர்கள் கீழே விழுந்தா கை கொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக, அற்புதங்களை செய்கிற தேவனாக, அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக, என் பிள்ளைகளுக்காக வழக்காடி யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பியும். என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக. இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில் வந்தேன் என்று சொன்ன தெய்வம், இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், சொத்துக்கள், பெயர், புகழ் அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக. இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஆண்டவருடைய பெரிய தயை இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக. வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, எனக்கு விருப்பம் உண்டு மகனே மகளே நீ சுகமாகு என்று உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும். மரண கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக, பாதுகாப்பாக, பத்திரமாக, ஆரோக்கியமாக, தீர்க்காயுசோடு தங்கியிருக்கட்டும். சொந்த வீடு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும். வியாபார ஸ்தலம் வாடகை இடத்துல இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரும். குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பலை, பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து அவர்களை கனம் பண்ணும். நிறைஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.